பிடிக்கிறியா? நான் ஒழிச்சிக்கிறேன். முறுக்கு முறுக்கு. ஏண்டா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இந்த பாழாப்பான சொத்து தான் முக்கியமா போச்சு இல்ல? ஏண்டா இதுக்கு அப்புறமும் நீ யாருக்குடா இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க போற? இனிமே எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இவ்வளவு பட்டும் நீ திருந்தலேனா நீ மனுஷனே இல்லடா. அது எனக்கே இன்னைக்குதாம்மா தெரிஞ்சது. 25 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல? ஏமா என்ன அப்படியே விட்டுட்டீங்க? அன்னைக்கு யாருக்கு தெரியாம நான் சாப்பிடுற சோத்துல விஷத்தை வச்சு என்ன கொண்டு இருக்கலாமேமா. என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும்ல. என்னப்பா சொல்ற? நான் ஒரு மிருகம்மா. என் மேல ஏமா பாவப்பட்டீங்க? ஏப்பா ஏப்பா நீயா பேசுற? நம்ப முடியல. என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பவே முடியாதுமா. இந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்நிய பார்க்கலாம் தான் கிளம்பினேன். என்ன நீங்களே நம்பல. இதெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களும் என்ன நம்ப போறது இல்ல. என்ன சந்தேகம் தான் படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்கள நிறைய தடவை நம்ப வச்சு ஏமாத்திருக்கம்மா. நான் பண்ணது சாதாரண பாவம் இல்லம்மா. எந்த மனுஷனுமே இவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டான். அதெல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு போதும் போதுங்கிற அளவுக்கு ஒரே நல்ல தண்டனை கிடைச்சிருச்சுமா. எனக்கு இதுக்கப்புறம் உயிர் வாழணும்னு தோணலம்மா. என்னது ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? குழந்தை மாதிரி கிடக்குறாளே, இவ்வளவு விட்டுட்டு நான் செத்து போயிட்டேன். அதை விட மோசம் எதுவுமே இல்லம்மா. அந்த பாவத்தை வேற எங்கம்மா போய் கழுவ? அது என்ன துரத்த போகுது. எத்தனை ஜென்மத்துக்கு துரத்துமா தெரியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைமா. என்னப்பா? நான் அன்னிக்கிட்ட போய் அவங்க காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருக்கேன்னு கேட்க போறமா. ஆனா அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியுமா. சுந்தரிய பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. அவ ஒண்ணு மன்னிப்பாப்பா. போ போய் அவ காலில் விழு. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் அது ஒண்ணுதான் பரிகாரம். போப்பா போ. கை கால் கட்டி இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படியே இறங்கி ஓடிட முடியுமா? ஆமா ஆமா ஆமா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கட்டை எடுத்து அப்படியே மண்டையில போடுறோம். டேய் நீ வேற சும்மாரா நோய் நோயின்னு கத்திக்கிட்டு மண்டை காயுது. நோ டீக்கடை வந்தா நிப்பாட்டினா. டேய் நீ வேற இதை வச்சு டீக்கல்ல நிப்பாட்டலான்ற. போற வரவங்க பார்த்தா என்னடா வருது, அப்புறம் நிறுத்திக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேட்க மாட்டேன். நிப்பாட்டினா
ஆச்சு இந்த வரேன். ஓகே சார். இந்தப்பா வச்சுக்க. வரேன் சார். எவ்வளோக்கா ஆச்சு? 40 ரூபாங்க. இந்தாங்க. டேய் வண்டியாரா, வாங்க போலாம். வாப்பா உள்ள வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மதி இருக்காளா? இருக்கா, உள்ளதான் இருக்கா. வா பாரு எப்படி உம்முன்னு உட்காந்துருக்கான்னு. வாங்கண்ணா. என்ன மதி, என்னாச்சு? திவ்யா, இவளுக்கு என்ன ஆச்சு? சூர்யா வந்திருந்தா. அவ பேரை கேட்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்ன பேச்சு பேசிட்டு போனா தெரியுங்களா? நமக்கு பணம் தேவை இருக்கு, அவளுக்கும் பணம் தேவை இருக்கு. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரேடியா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமா? ஒருத்தரை அடுத்தடுத்து பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு ஏதோ விரோதி கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு போறா. என்ன மதி, இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், பணம் எல்லாம் கேட்க வேண்டான்னு. நீங்க சும்மா இருங்க. அவ என்ன அவ்வளவு பெரிய மனுஷியா? என்னை விட விவரம் தெரியுமா அவளுக்கு? இப்போ நீ என்ன பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துகிட்ட? சூர்யா அவ வீட்டு கஷ்டத்துக்காக பணம் கேட்க வந்திருக்கா. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷியா இருந்திருந்தா நீ என்ன சொல்லிருக்கணும்? சரி சூர்யா, நீ அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு போ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அது எப்படி? நமக்கு இருக்கிற நெருக்கடிக்கு நமக்கு பணம் தேவை இல்லையா? இதான் பெரிய மனுஷத்தனமா? இங்க பாருமதி, நம்ம பிரச்சனையை எப்ப வேணாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா நம்மளால அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரியா சொன்ன தம்பி. இத பாருமதி, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் கேக்குற மாதிரியே தெரியல. என்னடா இவ நம்ம வீட்டு விஷயத்துல தலையிடுறாளே நினைச்சிடாத. பாவம் சுந்தரி இன்னும் அவ வீட்டுக்கே வரல. முதல்ல அவ எங்க இருக்கான்னு பாருங்க. ஐயோ ஆமாங்க, சூர்யா கூட சண்டை போட்டதுல நான் மறந்துட்டேன். என்னாச்சு? அம்மா வெளியில போனாங்க, இன்னும் வரல. எங்க போயிருக்காங்க? தெரியலங்க, திடீர்னு வெளியில எங்கேயோ கிளம்பி போனாங்க. போகும்போது யார்கிட்டயும் சொல்லாம வேற போயிருக்காங்க. அத்தை போகும்போது கையில ஏதோ ஃபைல் கொண்டு போனாங்க. ஃபைலா? அப்ப அவங்க ஏதாவது முக்கியமான வேலைக்கு தான் போயிருப்பாங்க. நீ அத்தைக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ணங்க, ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? சரி, நான் பக்கத்துல எங்கேயாவது இருக்காங்களான்னு வண்டி எடுத்து போய் பாக்குறேன். நீ அத்தைக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, ஓகேவா? அம்மா எப்பவும் சொல்லாம வெளியே போக மாட்டாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் திரும்ப வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? அவங்க என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? பக்கத்துல கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. இல்லண்ணா, அத்தை சொல்லாம வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. அதுவும் இவ்வளவு நேரம் வெளியே இருந்ததே இல்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? சுந்தரி உயிர் எடுத்துட்டா உனக்கு சந்தோஷம், அப்படிதானே? எதுக்கு சும்மா இங்க வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்க? சுந்தரிய நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? எதுக்கு வந்தேன்னா பாருங்க, ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நாங்களே இங்க பெரிய டென்ஷன்ல இருக்கோம். ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க.
அண்ணி இங்க வரலையா? அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அம்மாவை பாத்தீங்களா? அத்தை ஒரு ஃபைல் கொண்டு போனாங்கன்னு சொன்னல, அது இந்த ஃபைல் தான். என்ன ஃபைல் அது? அது எப்படி உங்க கைக்கு வந்தது? இது சொத்து பத்திரம். எங்க அம்மா எங்க? அவங்கள ஏதாவது பண்ணிட்டியா? ஏய், மதி மதி எங்க அம்மா எங்க? மதி விடு மதி. மதி சொல்லு, அவங்கள சொன்னா ஏதாவது கேளுமா? பண்ணிட்டியா? சொல்லு. மதி, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. எங்க அம்மாவை நீதான் ஏதோ பண்ணிட்ட. எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். சொல்லு, எங்க அம்மா எங்க? நிஜமாவே அண்ணி வீட்டுக்கு வரலையா? சும்மா நடிக்காத. இந்த பத்திரம் எப்படி உன் கைக்கு வந்தது? இப்ப மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எங்க அம்மா எங்க? எனக்கு தெரியாதுமா. சொல்லு. சொல்றது கேளுமா. இல்லம்மா, அண்ணி தான் இதை என் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்கம்மா. அப்போ எங்க அம்மா எங்க? எங்க அம்மா என்ன பண்ண? சொல்லு. என்ன நான் பண்ண? சொல்றது கேளுமா. நான் ஒண்ணும் பண்ணல. கையெடு. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க ஆளத்து கொண்டு எல்லாரும் நாங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனை ஆன் பண்ணுவோம். அதான் எங்க வழக்கம். நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மாவை வேற ஸ்டேட்ல வச்சு எரிச்சிடுறோம். அந்த அம்மாவுடைய சாம்பல் கூட யாருக்கும் கிடைக்காது. என்னாச்சு? இப்ப யார்கிட்ட பேசுன? சொல்லு, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவை என்ன பண்ண? எங்க அம்மா எங்க? சொல்லு. உன்னதான் கேக்குறேன், எங்க அம்மா எங்க? இத பாருப்பா, உனக்கு காசு பணம்னு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா தயவு செஞ்சு சுந்தரிய விட்டுருப்பா. அவளை எதுவும் பண்ணிடாத. மதி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. எங்க அம்மாவை பேசி ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்தலாம் நினைக்காத. எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை இங்கே அருவமனையால வெட்டி போட்டுருவேன். மரியாதை உண்மை சொல்லு, எங்க அம்மா எங்க? மதி, சத்தியமா அப்படிலாம் இல்லம்மா. நான் இங்க வந்ததே உங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த சொத்து எதுவும் வேண்டான்னு கொடுத்துட்டு போவதாமா. எங்க அம்மா உன்கிட்ட இந்த பத்திரத்தை கொடுக்கும் போதே வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்து அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதானே? இல்ல, நீ எங்க அம்மாவை ஏதோ பண்ணிட்ட. இப்ப இங்க வந்து ஏதோ டிராமா போட்டு சமாளிக்க பாக்குற. அப்படிலாம் இல்லவே இல்ல மதி. உங்க அம்மாவை கொலை செய்ய சொல்லி அடியால் செட் பண்ணது நான் தான் அம்மா. ஆனா நான் இப்ப மனசு மாறிட்டேம்மா. நான் உங்க அம்மா கால்ல விழுந்து இந்த சொத்து பத்திரத்தை கொடுத்துட்டு போவதாமா இங்க வந்தேன். என்ன நம்ப மதி. நான் சொல்றதெல்லாம் அம்மாவை கொலை உண்மைதான். பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா நீ? ஐயோ மதி, நீ உன் கையால என்ன கொன்னுடு. இப்படி பேசாத. இல்ல, எங்க அம்மாவை ஏதோ பண்ணிட்ட நீ. மதி, ஒரு நிமிஷம் சொல்றது கேளு மதி, ப்ளீஸ். எங்க அம்மாவை இவன் கொன்னுட்டான். கொஞ்சம் அமைதியா இரு, சொல்றேன்ல. அதுக்கு எதுவும் ஆகாது. ஏங்க, இதோ பாருங்க, நீங்க சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது. நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன்? என் பொண்டாட்டி பைத்தியம் போயிட்டா, என் பையன் இறந்தே போயிட்டான். நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற பையன். அண்ணி என் வீட்டுக்கு வந்து இந்த சொத்துக்கு தானடா எல்லாத்தையும் பண்ணனு, இந்த சொத்தை நீயே வச்சுக்கிட்டான்னு கொடுத்துட்டு போனாங்க. இனிமே எனக்கு எதுக்குப்பா இந்த சொத்து பத்தலாம்? அண்ணி என் வீட்டுக்கு வந்து இந்த சொத்து பத்திரத்தை மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. நான் இங்க பார்த்ததே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்கு தான் வந்தேன். சத்தியமா நான் சொல்றது எல்லாம் உண்மைமா, என்ன நம்புமா. ஆனா அண்ணி அவங்க எங்க கடத்திட்டு போய் வச்சிருக்காங்கன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணுமா. ஐயோ பாவி, எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. நீ எல்லாம் உருப்படுவியா? மதி மதி மதி, கொஞ்சம் அமைதியா இரு. மாமா, இதோ பாருங்க, அத்தையை கடத்ததுக்கு நீங்க யாரை ஏற்பாடு பண்ணீங்க சொல்லுங்க. ஐயோ, அவங்கள முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டப்பா.
அடியாளுங்க கிட்ட பணத்தை கொடுத்து அண்ணிய கடத்தி கொண்டு போய் வேற ஸ்டேட்ல கொலை பண்ண சொல்லி. மதி 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 கொஞ்சம் அமைதியாரு, பதட்டப்படாத. அத்தை காணாம போய் கொஞ்ச நேரம் தானே ஆகுது. அவங்கள அதர் ஸ்டேட் கொண்டு போனா குறைஞ்சது 4 மணி நேரமா தான் ஆகும். அதுவும் அவங்களால ரோடு வழியா தான் கொண்டு போக முடியும். குறிப்பா சொல்லணும்னா கார்லயோ இல்ல வேன்லயோ தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ணியை எப்படியாவது காப்பாத்துறோம், என்ன நம்பு பாபு. மாமா, நான் உங்களை நம்புறேன். நான் உங்களை நம்பணும்னா ஒண்ணு சீக்கிரமா பண்ணணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா, சொல்லு. மாமா, நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது மாமா. போலீஸ் வந்தா மட்டும் தான் அத்தையை காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்க போலீஸ்ல போய் சரண்டர் ஆகி நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். உடனே போய் சரண்டர் ஆகுறப்பா, அண்ணிய காப்பாத்தியே ஆகணும்ப்பா. நான் இப்பவே போறப்பா. போங்க சீக்கிரம். ஐயோ, இந்த அம்மாக்கு என்னாச்சு? மதி மதி அழாத மதி, அத்தைக்கு ஒன்னும் ஆயிருக்காது. ஒன்னும் ஆயிருக்காதுனால வா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும். வா வா. அம்மா, அத்தை வந்துருவாங்கல்லம்மா. வந்துருவா அம்மா, வந்துருவா. சுந்தரிக்கு ஒண்ணு ஆகாது. சுந்தரி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அவளுக்கு ஒண்ணு ஆகாது. சுந்தரி வந்துருவா அம்மா, வந்துருவா. நீ பயப்படாத.